ஒரு குழந்தையின் முழு ஆளுமை வளர்ச்சி என்பது எண்ணும், எழுத்தும், பண்ணும், பாட்டும், வீரமும், விவேகமும், வளைதலும், வரைதலும், அடித்தலும், தடுத்தலும், சுற்றலும், சுழற்றலும் என இவை அனைத்தும் கலந்ததுதானே. தம் கைகளில் கிடைத்த குழந்தைகளுக்கு ஏட்டு கல்வியினை மட்டும் ஊட்டிவிட்டு பின்னர் கற்றது கைமண் அளவு என குழந்தை சொல்லும் நிலைக்கு வைத்துவிட்டால் அது எப்படி சீரான கல்வியாக முடியும்? கல்வி அறிவோடு பல்வேறு திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை எனில் வருங்காலத்தில் பிள்ளைகள் புறந்தள்ளப்படுவார்களே. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டே சரியான கல்விதனை தரமாக வழங்கி முழு ஆளுமை வளர்ச்சி பெற்ற திறன்மிகு குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் பணியினில் காலத்திற்கேற்ற முறையில் சிந்தித்து செயல்படுகின்றது நம் ஏபிஜேஎம் பள்ளி. Education is the medium that gives us the skills, techniques, information and knowledge to know, understand and respect the duties we have towards our society, family and nation. In this contemporary world, mere education alone will not help a student to attain success in life. In this scenario, extracurricular activities are a fantastic approach, making children learn beyond the classroom for tomorrow's world. ECA creates diverse relationships and expressing artistic talents. It has become one of the vital aspects of school life. Our APJM Metric Higher Secondary School also provides these extracurricular activities to make our students multifaceted personalities to face this competitive world when they go out of this campus. நம் ஏபிஜேஎம் பள்ளி குழந்தைகளின் கலைத்திறமைகளின் தொகுப்பினை இதோ உங்கள் கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்கின்றோம். வாரத்தின் எல்லா வியாழக்கிழமைகளிலும் பிற்பகல் 1:45 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெறும் பல்வேறு திறனறி வகுப்புகளில் தலைசிறந்த கலைஞர்களால் எம் குழந்தைகள் பட்டை தீட்டப்படுகின்றனர். இதோ எம் ஏபிஜேஎம் பள்ளியின் பரதநாட்டிய வகுப்பு. தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமையான ஆனால் மிகவும் புகழ்பெற்ற நடன வடிவங்களுள் ஒன்று பரதம். பாரம்பரிய நடனங்களின் தாய் என்று கூறும் அளவுக்கு தனித்தன்மை வாய்ந்த இந்த பரத கலையின் அடவுகள், முத்திரைகள், அபிநயம், அலாரிப்பு என இதன் உருப்படிகள் அனைத்தும் நம் பிள்ளைகள் சரியான முறையில் கற்றுக்கொள்ளும் விதமாக தலை சிறந்த நடன வித்துவான்கள் திரு ஷால்பின் மற்றும் திருமதி சுபானி ஷால்பின் ஆகியோரின் சரியான பயிற்றுவித்தலில் தொடர்கின்றது எம் ஏபிஜேஎம் பள்ளியின் நடன வகுப்புகள். ஒழுங்கும் கட்டுப்பாடும் நிறைந்த இந்நடன அடவுகள் வழியே மாணவியர் தன்னம்பிக்கை, உற்சாகம், கவனம், பகுப்பாய்வு திறன், நினைவாற்றல், சுயமதிப்பு ஆகியவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். 2 குச்சிகளில் கால்களை நிறுத்தி நிலை தவறாது ஆடும் புறவி ஆட்டம் அல்லது பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கான பயிற்சியும் வழங்கப்படுகின்றது எம் பள்ளியில். Bharatanatyam is an Indian classical dance form that originated in Tamil Nadu. It is associated with expression and gestures in communicating the message and feelings. It improves the flexibility and increases stamina. It also helps in concentration and provides a healthy heart. To make our students masters of this dance form, our APJM school provides adequate trainings and practices through extracurricular activities by professional masters Mr. Shalbin and Mrs. Subani Shalbin. Our students have exhibited their talents in various places by winning medals and trophies in many competitions. எம் ஏபிஜேஎம் பள்ளியின் கீபோர்டு வகுப்பினை பார்ப்போமா? மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற, அதாவது பணிய வைக்கின்ற ஓர் அருஞ்சாதனம் என்றால் அது இசை. இனிய இசை எழுப்பும் இசை கருவியான விசைப்பலகை, அதாவது கீபோர்டு கற்றுத்தந்து அம்மாணவர்களை அடுத்தடுத்த மேல்நிலைகளுக்கு கொண்டு செல்லும் வல்லவர்களான ஆசிரியர்கள் திரு ஸ்டாலின் ஜோஸ் மற்றும் திரு ஜோஷின் ஆகியோரின் திறத்தால் பல்வேறு மாணவர்கள் உருவாக்கப்பட்டு பல மேடைகளில் தங்கள் திறமைதனை வெளிப்படுத்தி
பல்வேறு பரிசுகளை பெற்று வந்துள்ளனர். குறிப்பாக புனித சவேரியார் பொறியியல் கல்லூரி நடத்திய மாவட்ட அளவிலான சேர்ந்திசை போட்டியில் முதல் பரிசும், தேவா தொலைக்காட்சி நடத்திய போட்டியில் 3ஆம் பரிசும் பெற்று மாவட்ட அளவில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தனர் எம் மாணவர்கள். Fencing. Fencing is a combat sport in which two athletes use swords to attack and defend against one another. Fencing has become one of the main events of APJM school extracurricular activities. With the trainings provided here, our students participate in state level, national level and international level as well. Joshik Stefindo won the bronze medal in fencing conducted by Students Games Federation of India. Janith and Abhishek of 11th standard students won the silver medal in state level competitions. Joshik Stefindo won the gold and silver in the state level competition. Our students Rido won the bronze medal in the international level in the past years. கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகளுள் ஒன்றான ஃபென்சிங், அதாவது வாள் சண்டை, வாள் அல்லது வாள் போன்ற கருவிகளை கொண்டு சண்டை செய்வதை குறிக்கிறது. உடலை பாதுகாக்கும் கவசங்களை அணிந்துதான் போட்டியாளர்கள் ஆயுதம் ஏந்தி சண்டை செய்தாலும் இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் தலைமேல் கத்தி தொங்குவது போன்ற ஒரு உணர்வினை பெற்றுக்கொள்வார்கள். ஆபத்து என நினைத்து 6 அடி தள்ளி நிற்காமல் துணிந்து கைகளில் வாளேந்தி விளையாடியதால் தான் இன்று தேசிய அளவில் வெற்றி பதக்கங்களை பெற்று நம் மாநிலத்திற்கும் நம் மாவட்டத்திற்கும் எம் ஏபிஜேஎம் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் எம் பள்ளி மாணவர்கள். கடந்த ஆண்டுகளில் ரிடோ ரிஷோ எனும் இரட்டையர் பிரான்ஸ் நாட்டில் நடந்த உலக அளவிலான வாள்சண்டை போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்றதனை தொடர்ந்து இவ்வாண்டு தேசிய அளவில் நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய போட்டியில் எம் ஏபிஜேஎம் பள்ளி மாணவன் ஜோஷிக் ஸ்டெஃபிண்டோ வெண்கல பதக்கம் பெற்றதோடு மாநில அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்று எம் ஏபிஜேஎம் பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளார். மட்டுமல்ல, 11ஆம் வகுப்பு ஜெனித் மற்றும் அபிஷேக் ஆகியோர் பள்ளி கல்வித்துறை நடத்திய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் பெற்று எம் ஏபிஜேஎம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இம்மாணவர்களின் வெற்றிக்கு பின்னால் அவர்களின் கடுமையான பயிற்சியும் பயிற்சியாளர் திரு செல்வகுமார் அவர்களின் அயராத பயிற்றுவிப்பும் கவனிப்பும் வழிநடத்துதலும் உண்டென்றால் அது மிகையல்ல. எம் ஏபிஜேஎம் பள்ளியின் ட்ரம்ஸ் வகுப்பினை பார்ப்போமா? இக்கால பாடல்களின் தாளக்கருவிகளில் தவறாது இடம் பிடிப்பது ட்ரம்ஸ். அதே நேரம் பாரம்பரிய தாளக்கருவி தபேலா. இவை இரண்டையும் கற்றுத்தரும் வகுப்பினை பாருங்கள். எத்தனை லாவகமாக மாணவர்கள் இதனை பயன்படுத்துகின்றார்கள். கை கால்கள் ஒருங்கிணைப்பு, கால ஒழுங்கு, நினைவாற்றல் என இதன் பயன்களை பெற்று வரும் மாணவர்களுக்கு குமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற ட்ரம்ஸ் வித்துவான் திரு பெருமாள் அவர்கள் பயிற்சி அளிக்கிறார்கள். Now let's see the yoga practice of APJM school. Yoga is a practice that connects the body and mind. Yoga aims towards a healthy mind in a healthy body. It uses physical postures, breathing exercises, and meditation to improve overall health. As per scriptures, the practice of yoga leads to the union of individual consciousness with that of the universal consciousness, indicating a perfect harmony between mind and body, man and nature. To unite our students with nature, our school provides yoga practice on every Thursday by the yoga masters Mr. Kannan along with Mrs. Gobika and Mrs. Surega. 56 students won medals in the competitions conducted at Manalakurchi and St. Alfonso College, Susaipuram. யோகக்கலை அல்லது
யோகா என்பது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களை பற்றிய நெறி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது மனம், ஆழ்மனம் என ஊடுருவி செல்லக்கூடியது. யோகா செய்வதால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சி, செயல்திறன் ஆகியவை இயல்பாக அமையப்பெறும். ஆகவேதான் 1ஆம் வகுப்பு குழந்தைகள் முதல் 150 மாணவர்கள் இப்பிரிவினை தேர்ந்தெடுத்து பயிற்சி பெறுகின்றனர் APJM பள்ளியில். மாநில அளவில் புகழ்பெற்ற பயிற்சியாளர் திரு கண்ணன் அவர்களுடன் திருமதி கோபிகா, திருமதி சுரேகா ஆகியோர் குழந்தைகளுக்கு மிகச்சரியான பயிற்சியினை தருகின்றனர். இதனால் தான் மணவாளக்குறிச்சி மற்றும் சூசைபுரம் புனித அல்போன்சா கல்லூரியில் வைத்து நடைபெற்ற அனைத்து பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான யோகா போட்டிகளில் 56 மாணவர்கள் பரிசுகளை அள்ளி வந்தனர். APJM பள்ளியின் பூத்தையல் வகுப்பினை பார்ப்போமா? மனிதனின் அழகுணர்வினை வெளிப்படுத்தும் முக்கிய கலையாக விளங்கும் சித்திரத்தையல் அல்லது பூப்பின்னல் அல்லது எம்ப்ராய்டரி பயிற்சியினை மாணவியர் விரும்பி கற்றுக்கொள்கின்றனர். முத்துக்கள், மணிகள் இவற்றை இடையிடையே வைத்து ஊசி மற்றும் நூல் இவற்றை கொண்டு கைவிரல்களால் துணிகளில் இவர்கள் விளையாடி முடியும் போது ஒரு நந்தவனமே அதில் பூத்திருந்து நம் கண்களுக்கு விருந்தளிக்கும். தன் திறமையால் மாணவியரின் கலைத்திறமையை வளர்ப்பவர் ஆசிரியர் ரோஸ்லின் அவர்கள். இதோ APJM பள்ளியின் ஜப்பானிய மற்போர் முறையான ஜூடோ வகுப்பு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய ஜப்பானிய தற்காப்பு கலையான ஜூடோவானது கைதேர்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றது. ஒரு முக்கிய ஒலிம்பிக் விளையாட்டான ஜூடோவின் எதிரியை நிலத்தில் வீழ்த்துவது, பணிய வைப்பது, கொழுவில் பிடிப்பது, திணறடித்து பணிய வைப்பது போன்ற பல்வேறு நுணுக்கங்கள் மிக நுட்பமான முறையில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஆசிரியர் திரு ராஜ்லிங்கம் அவர்களின் தரமான பயிற்சியினால் பள்ளி விளையாட்டுத்துறையினர் நடத்திய மாவட்ட அளவிலான ஜூடோ போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவன் அசோலாசின் தங்கப்பதக்கம் பெற்று மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் தகுதி பெற்றுள்ளார். Judo is also a kind of martial art, a form of close combat with elements of mental discipline. The word judo originates from the Japanese language, which means the gentle way. It is played with the morals of courage, respect, modesty, friendship, honesty, self-control and courtesy. Our APJM school trains our students with professional masters, and the students also learn this martial art with great interest. They took part in various competitions and won many medals and prizes. Azolazin of 8th standard won the gold medal in the district level competition. APJM பள்ளியின் வெஸ்டர்ன் டான்ஸ் வகுப்பினை பார்ப்போமா? நடனம் என்பது உடற்பயிற்சியின் கடினமான ஒரு வடிவம் என்றால் அது மிகையல்ல. அதிலும் மேற்கத்திய நடனம் என்றால் உடலின் அத்தனை உறுப்புகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு வேகப்படுத்தப்பட்டு சரியான முறையில் லாவகமாக அசைக்கப்பட வேண்டும். கருவிலேயே ஆட பயிற்சி பெற்றவர்கள் போல நம் பிள்ளைகள் ஆடுவதை பாருங்கள். நடன ஆசிரியர் திரு பபின் ஜோஸ் அவர்கள் கொடுக்கும் முறையான பயிற்சியினால் முறை தவறாது ஆட கற்றுக்கொண்டு விட்டனர் குழந்தைகள். மட்டுமல்லாது நடன ஆசிரியை திருமதி நிர்மலா அவர்களும் பயிற்சி அளிக்க நாகர்கோவில் புனித அல்போன்சா அகாடமியால் நடத்தப்படும் மாவட்டங்களுக்கு இடையேயான நடன போட்டியில் 2ஆம் பரிசினை பெற்றனர் APJM மாணவியர். APJM பள்ளியின் கராத்தே வகுப்பு. உலகின் மிகச்சிறந்த தற்காப்பு கலைகளில் ஒன்றான கராத்தே கலையானது APJM பள்ளியில் நாட்டின் மிகச்சிறந்த பயிற்சியாளர்களான சிகான், சீலன் ஜோஸ், பிளாக் பெல்ட் 6th டான் மற்றும்
சிஹான் வி சுஜின் பிளாக் பெல்ட் 6th டான் அவர்களால் மிக நுட்பமாக சொல்லித்தரப்படுகிறது. குத்துதல், உதைத்தல், முழங்கால் மற்றும் முழங்கை தாக்குதல்கள், இறுக பிடித்தல், பூட்டு போடுதல், கட்டுப்படுத்துதல், எறிதல் என அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் இவை அனைத்துடன் ஒழுக்கம், கட்டுப்பாடு, மனதினை ஒருநிலைப்படுத்துதல், கவனக்குவிப்பு, நெகிழ்வு, சமநிலை மற்றும் உடல் பலம் ஆகிய பயன்களை பெற்று வருவது கண்கூடு. மட்டுமல்ல, இத்தகு திறன்களை இவர்கள் பெற்றிருப்பதால் தான் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெற்ற திறந்தவெளி போட்டிகளில் 65 மாணவர்கள் வென்று தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்றதோடு பள்ளி கல்வித்துறை நடத்திய மாநில அளவிலான கராத்தே போட்டியில் ஏபிஜேஎம் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவன் லிஜோ தங்கப்பதக்கம் பெற்றதோடு டெல்லியில் நடைபெற்ற ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய கராத்தே போட்டிகளில் பங்கேற்றார். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக 2023ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் நாளன்று அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற KK ஓபன் நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியானது ஏபிஜேஎம் பள்ளி சான்ஜோ ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த சுமார் 1000 மாணவ மாணவியர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். Karate is a Japanese martial art whose physical aspects seek the development of defensive and counter-attacking body movements. The themes of traditional karate training are fighting and self-defense. It strengthens the entire body, improves coordination, builds stamina, and helps overall health. It values courtesy, integrity, humility, justice, honor, and self-control. To make our students strong and courageous, our school provides karate training to our students every week by karate masters Mr. Seelan and Mr. Sujin. Lijo of 10th standard won gold medal in the state level competition and represented Tamil Nadu in the competition conducted by Students Games Federation of India. Our students also won many prizes in district and state level competitions as well. ஏபிஜேஎம் பள்ளியின் சதுரங்க வகுப்பு மூளை சார்ந்த போர்க்கலையாக பார்க்கப்படும் அரசர்களின் விளையாட்டு என அழைக்கப்படும் சதுரங்கம், அதாவது செஸ், ஏபிஜேஎம் பள்ளி மாணவர்களால் மிகவும் விரும்பி விளையாடப்படும் ஒன்றாகும். ஒரு விளையாட்டாக மட்டுமல்லாமல் கலையாகவும் அறிவியலாகவும் வர்ணிக்கப்படும் இவ்விளையாட்டின் மூலமாக மாணவர்கள் மதியூகமும் கவனக்குவிப்பும் முடிவெடுக்கும் திறனும் பெற்றுக்கொள்கின்றனர். மாவட்டத்தின் மிகச்சிறந்த பயிற்சியாளர்களான திருமதி ஸ்டாலின் மலர்ஜோதி மற்றும் திருமதி ஜெயராணி ஆகியோரின் திறம்பட்ட பயிற்றுவிப்பால் பள்ளி கல்வித்துறையினர் நடத்திய கிள்ளியூர் வட்ட சதுரங்க போட்டியில் ஏபிஜேஎம் பள்ளியின் 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த ஜெய்வின் மற்றும் ஜெனிஷியா ஜானு ஆகியோர் முதல் பரிசினை பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர். Art and craft. Art is an innovative of observing different things and activities. The skill of giving shape to emotions, thoughts, and natural activities is termed as craft. Art and craft not only portray the beauty of it, but also signify the culture of that period. It helps an individual to be creative and imaginative. Our APJM school provides ample of opportunities and trainings to develop their skills in art and craft through ECA by trained professionals. The items displayed today are the outcome of this training. கலை என்பது எல்லையற்ற வேலையின் வடிவம். கைவினை என்பது கைகள் மூளையுடன் இணைந்து செயல்படுவதால் உருவாகும் அற்புத படைப்பு. அழகுணர்ச்சி மிக்க மனிதர்கள் விரும்பும் அழகு சார்ந்த அலங்கார பொருட்களை உருவாக்க பயன்படும் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வகுப்புகள் வழியாக ஆசிரியர் திரு பொன்சிங் அவர்களின்
பொறுமையான வழிகாட்டலால் எண்ணற்ற பொருட்களை எளிதாக செய்ய கற்றுக்கொண்டனர் ஏபிஜேஎம் மாணவியர். இதற்கான அடித்தளம் ஏபிஜேஎம் பள்ளியில் மழலை பருவத்திலிருந்தே வழங்கப்படுவது வேறெங்கும் காண முடியாத ஆச்சரியம்தான். எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்களுக்கு களிமண் சிற்பங்கள் செய்யும் பயிற்சியானது திருமதி ஜானகி அவர்களால் எல்லா வியாழக்கிழமைகளிலும் சொல்லித்தரப்படுகின்றது. பூக்கள், பழங்கள், காய்கறிகள், முயல், பூனை, செடி தொட்டியில் செடி, வண்ணத்து பூச்சி, மீன், கிறிஸ்மஸ் மரம் என ஆசிரியர் சொல்லி தருவதை சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அப்படியே நம் மழலையர் செய்வது நம்மை ஆச்சரியத்தில் உறைய வைக்கும். வாய்ப்பாட்டு மற்றும் வயலின் வகுப்புகள். பாடல்கள் இசையோடு கலந்து காற்றில் மிதந்து வருகையில் அதை கேட்பதில் அடையும் பேரின்பம் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது. இத்தகு பாடல்களை பாட அடிப்படையான வாய்ப்பாட்டு பயிற்சியோடு இன்னிசை கருவியான வயலின் வாசிப்பினையும் சேர்த்து சொல்லித் தருகிறார் ஆசிரியர் நாதன் அவர்கள். தாளம், ஸ்ருதி இவற்றை பின்பற்றி அதனை தப்பாது பாடுவதால் இசையோடு மொழியின் ஆளுமையும் வளரப்பெற்று அன்பு, அடக்கம், நட்பு, மனதிருப்தி, நல்லொழுக்கம் போன்ற நற்குணங்களும் உண்டாகி வளர்கின்றனர் மாணவர்கள். ஆகவே தான் நாகர்கோயில் புனித அல்போன்சா அகாடமியின் தனிநபர் பாடல் போட்டியில் ஏபிஜேஎம் பள்ளி மாணவி டாலின் ரியானா முதல் பரிசினை பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். Boxing. Boxing is one of the oldest combat sports in the world. It is held in a ring and played by two boxers. The official name of boxing is pugilism. It means fighting with fists. It improves our heart health, helps in weight loss, and boosts whole body strength. To make our students healthy and strong, we provide boxing on every Thursday. With this training, Beulah Sharon of 12th standard won the silver medal in the state level competition. மற்றொரு ஒலிம்பிக் சண்டை விளையாட்டான குத்துச்சண்டையிலும் ஏபிஜேஎம் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் பதக்கங்கள் பெருமளவிற்கு மிகச் சிறப்பான பயிற்சியானது மாஸ்டர் ஜஸ்டின் அவர்களால் வழங்கப்படுகின்றது. ஒரே இடைத்தரத்தில் உள்ள இரு வீரர்கள் கை முட்டியுறை மற்றும் சில பாதுகாப்பு அணிகலன்கள் அணிந்து கைமுட்டிகளால் மட்டும் சண்டை செய்யும் இக்குத்துச்சண்டை விளையாட்டில் எம் பள்ளியில் பயிற்சி பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவி பியூலா ஷாரோன் பள்ளி கல்வித்துறையினரால் நடத்தப்பட்ட மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியினில் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் பெற்று ஏபிஜேஎம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஏபிஜேஎம் பள்ளி மாணவர்களின் சிலம்பம் வகுப்பு. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராடத் தொடங்கிய காலத்தில் முதலில் கையில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே. இக்கம்பினை கையாளும் முறை கால் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் தம்மை எதிர்த்து வரும் விலங்குகள் மற்றும் மனிதர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் விதமாக தோன்றிய நம் தமிழர்களின் தற்காப்பு கலையே கம்பு சுற்றுதல் எனப்படும் சிலம்பம் ஆகும். இக்கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் கண்ணும் கையும் ஒருங்கிணைப்பு, காலும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, உடல் சமநிலை, தசை ஆற்றல், வேகம் மற்றும் தசை வலிமை போன்ற பல்வேறு மருத்துவ பயன்களை பெற்று வருகின்றனர் ஏபிஜேஎம் பள்ளி மாணவர்கள். இத்தகு பயன்களை குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் வகையில் குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் சிலம்பம் சுழற்ற கற்றுத்தருகின்றார் திரு நம்பிராஜன் அவர்கள். ஏபிஜேஎம் பள்ளியின் அபாக்கஸ் வகுப்பு. 2500 வருடங்களுக்கு முன்னர் சீனர்களால் கண்டறியப்பட்ட அபாக்கஸ் எனப்படும் கருவினை கொண்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எனப்படும் அடிப்படை கணக்குகள் மட்டுமல்லாது ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட் ஆகியவற்றை கணக்கிடவும் குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றனர் இந்த அபாக்கஸ் வகுப்பு வழியாக. ஆசிரியை திருமதி சரிதா அவர்கள் இதனை சரியான முறையில் கற்றுக் கொடுக்கின்றார்கள்.
எண்களை விரைவாக படித்து விடை காணவும், மனக்கணக்கு திறன் வளர்க்கவும், மூளையின் இரு பக்கங்களையும் பயன்படுத்திடவும் உதவும் அபாக்கஸ் வகுப்பு வழியாக மாணவர்கள் அபார வளர்ச்சி பெற்றுள்ளனர். Drawing and painting. Drawing has a power to make people more expressive. The full form of draw is direct, read, after write. As everyone can't use words and actions, drawing helps them as a mean of communication. To bring out the hidden talents of our students in this aspect, our school has kept this as one of the easy activities and provides enough trainings through professionals Mr. Jayababu, Mr. Vishnu Prasad, Mr. Sahaya Nijo, Mrs. Chitra Devi, Mrs. Mahalakshmi, Mrs. Rahini, Mrs. Cynthia, Mrs. Steffi Mol John, and Mrs. Shalini. Abhini of 6th standard won the second prize in the drawing competition conducted at Kalluvulai. Jeffnia and Alfie won the second prize, and Praksha of 8th standard won the third prize in the Alphonse Academy competitions. கண்களால் காண்பதையும் கற்பனையில் உலா வருவதையும் வண்ணங்களில் குழைத்தெடுத்த தூரிகைகளால் காட்சிப்படுத்துதல் என்பது ஒரு தனி கலைதான். எம் எபிஜேய மாணவர்களின் இயல்பான திறமைகளுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த ஓவியர்களான திரு ஜெயபாபு, திரு விஷ்ணு பிரசாத், திரு சகாய நிஜோ, திருமதி சித்ரா தேவி, திருமதி மகாலட்சுமி, திருமதி ராகினி, திருமதி சிந்தியா, திருமதி ஸ்டெஃபி மோல் ஜான் மற்றும் திருமதி ஷாலினி ஆகியோரின் மேம்பட்ட பயிற்சிகளால் பல்வேறு இடங்களில் நடந்த பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிக்கனிகளை தட்டி வந்துள்ளனர் எம் மாணவ மாணவியர். நாகர்கோவில் புனித அல்போன்ஸ் அகாடமி நடத்திய ஓவிய போட்டியில் ஜெஃப்னியா மற்றும் ஆல்ஃபி ஆகியோர் 2ஆம் பரிசினையும் பிரக்ஷா 3ஆம் பரிசினையும் பெற்றுள்ளார்கள். கல்லுவிளை கன்னியாகுமரி சமூக சேவை மையம் நடத்திய வர்ணம் போட்டியில் கலந்து கொண்ட ஏறத்தாழ 750 மாணவர்களுக்கிடையே அபினி முதல் பரிசும் ஜெனீஷ் 2ஆம் பரிசும் வென்றுள்ளார்கள். ஏறத்தாழ 42 பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற லூயிஸ் அண்ட் லூயிஸ் என்டர்பிரைசஸ் நடத்திய குழித்துறை கல்வி மாவட்ட மாணவர்களுக்கு இடையேயான ஓவிய போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவன் ஜெனீஷ் ரூபாய் 5500 பெற்று முதல் பரிசினையும், 5ஆம் வகுப்பு மாணவி ஜெஃப்னியா சுதர்னி ரூபாய் 3300 பெற்று 2ஆம் பரிசினையும் பெற்றுள்ளார்கள். மாணவர்களோடு உறவாடி உரையாடி அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் உயர்வுக்காய் உழைக்கும் எம் ஏபிஜேஎம் பள்ளி தாளாளர் பேரருட்தந்தை ஆண்டனி ஜோஸ், துணை தாளாளர் அருட்தந்தை ஜோஸ் மற்றும் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி டெசி ஆகியோரின் சிந்தனைகளின் செயல் வடிவங்களே இவை அனைத்தும். எம் ஏபிஜேஎம் பள்ளி மாணவர்கள் முயற்சியும் பயிற்சியும் விடாது, ஒருபோதும் ஊக்கம் குறையாது, என்றென்றும் வெற்றி எனும் சிகரம் தொட அன்பொழுக வாழ்த்துகிறோம்.